अस्मद्गुरु परमगुरु नितिवरपूर्णो स्वयामुनं रामं पद्माक्षनाथरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वञ्जपरसमयं मात्रवन्दोन् वाழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துத்தையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு பெருமைக்கும் பரமத பங்கத்தை அதிலையும் ஆத்தியந்த பாசுரங்களை கொண்டு அனுபவிச்சுட்டு வரோம். இப்போ நிகமனாதிகாரத்துலேயும் சாற்று பாட்டுக்களில் வந்திருக்கும். சாற்று பாட்டில் கடைசி ரெண்டு பாட்டு சாற்று பாட்டு. அதில் முதல் பாட்டு கோதம் ஒன்றில்லாத தகவே கொண்டலென வந்துலகிலை வர்க்கன்றோர் தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரந்தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவை நாம் பொன்னைந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே அப்படின்ற பாசுரத்தில் கோது குறையெல்லாம் இல்லாத கருணையே கொண்ட எம்பெருமான் தூதுவனாய் எழுந்தருள்றான், தனியே ஓடுறான். மறைகள்லாம் அனந்தமான மறைகளும் பெருமாளை தொடர்ந்து ஓடுறது. ஆனால் எம்பெருமான் தனியே ஓடி துயரம் தீர்த்தான், உலகத்தினுடைய துயர தீர்த்தான். அப்படிப்பட்ட மாதவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டா முன்பகுதிக்கு. அதில் எந்த விதமான இடரும் இல்லை அப்படின்னு. இப்போ பின்பகுதிக்கு துயரம் தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவனாம் பொன்னைந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே அப்படின்றத பிரதானமான அர்த்தமாக என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், வடகொங்கில் வடபுறத்தில் வாணியாற்று, வாணியாறுன்னா கருட நதி, பெருகக்கூடிய கருட நதியை புகழ்மிக்க சிறந்த நடனத்தை கண்டு சந்தோஷித்து மகிழ்ந்து வாழும்போது முன்னாள் புணராத முன்பு செய்யப்படாத இவை பரமத போர், இந்த பரமத சூழ்ச்சியை நாம் பூரித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முன்பு இதில் பலவித இடர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அர்த்தத்தை பிரதானமாக சொல்கிறா. இந்த வட கொங்குன்னு இருக்கிறதுனால கொங்கு மண்டலம்னு இருக்குது. அந்த கொங்கு மண்டலம்னு அர்த்தம் சொல்லி அப்படி சொல்கிறதெல்லாம் தேசிகன் எங்கே எழுந்தருளினால் அங்கே என்ன கோவில் இருக்குது அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்தார். நடுவில் அது முடியாத கொடுத்து அப்புறம் கடைசியில் கொங்கு நாட்டில் போய் முடித்தார் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறது. அதில் சில புரியாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதை விட்டுடுறா. இந்த மாதிரி இன்னும் ரெண்டு அர்த்தங்களும் சொல்கிறா. இப்படி எல்லாருமே அந்த மூன்று அர்த்தங்கள் நாலு அர்த்தங்கள் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லச்சே பகுவா நிறைய பேர் ஆதரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
இந்த திருவனந்தபுரத்தில் தான் பண்ணார். அந்த திருவனந்தபுரத்தை தான் இங்கே சொல்கிறது. வட கொங்குன்றது வடபுறம்னும், வாணி ஆற்றின்னா வானில் பறக்கக்கூடியவா வாணி, அது கருடன். அந்த கருடனுடைய ஆறு கருட நதி அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல பெருமாள் அவதாரம் பண்ணி தெய்வநாயகன் நன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைன்னா அந்த கருட நதி அந்த இடத்துல உத்தரவாகினியாக பிரவகிக்கிறது, கிழக்க வருது. அப்புறம் அந்த ஊருக்கு வரைச்சே உத்தரவாகினியாக பிரவகிச்சு அதை தாண்டி ஒரு மாதிரிலாம் அந்த பிரவாகத்தை நன்னடங்கண்டுன்னு சொல்லலாம். இல்லை பெருமாளையும் நன்னடங்கண்டு அங்கே பெருமாள் வந்து தெய்வநாயகனை அவதரித்து நிறைய உற்சவாதிகள்லாம் கண்டருள்றான்னு இல்லை, பல பலவே ஆவரணம் பேரும் பல பலவே அப்படின்னு நிறைய அவதார சாத்துக்குடியில் திருக்கோலங்கள்லாம் சாத்திட்டு சேவை சாய்க்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பரமத போகிற பரமத சூக்தியை பண்ணோம்னு சொல்லணும். ஆனால் சுவாமி தேசியன் என்ன பண்ணிருக்க, முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே, இதுக்கு முன்னே பண்ணப்படாத பரமத போரை இங்கே பூர்த்தி பண்ணோம்னு சொல்கிறார். அதனால் இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறா, ஸ்ரீபாஷ்யகாராதிகள்லாம் கண்டிச்சா அதை காட்டிலும் இவர் பல அம்சங்களை கண்டித்து பரமதத்தை இந்த பரமத பங்க கிரந்தத்தை பூர்த்தி பண்ணார் அப்படின்னு சொன்னால் பூர்வாச்சாரியர்கள்லாம் அவளுடைய இதில் கொஞ்சம் குறை இருந்து இவர் பூர்த்தி பண்ண மாதிரி அதில் துவனிக்கிறது. நேத்தே சொன்னோம், சங்கிப்தம் சரள சமுச்சிதம் வா சாவதான பிராதான்யேன பரபணித்தி பரிஷ்கார அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக பண்ணார். விஸ்ருதமாக பண்ணார், பெருசாக பண்ணார், ரொம்ப சரளமாக பண்ணார், ரொம்ப கவனித்து பண்ண வேண்டியதாக பண்ணார். இத்தராள் பண்ண வியாக்கியானத்துக்கு இத்தராள் பண்ணத்துக்கு தான் பரிஷ்காரம் பண்ணார், அதை விவரித்து சொன்னார். அப்படின்னா அப்போ அவர் சொன்னதுக்கு மேலே இவர் சொன்னார்னு தானே அர்த்தம். அதை விவரித்தார், அதனுடைய உட்பொருளை நமக்கு வெளியில் கொண்டு வந்தார், அவ்வளோதான். அவள் சொல்லாத சொன்னார் அப்படின்னு இல்லை. இந்த வியாக்கியானங்களில் முன்னாள் புணராத அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இப்படி ஒரு மற்ற ஆச்சாரிய சீசூக்திகள்லாம் கண்டிக்கப்பட்ட அம்சத்தை தவிர இன்னும் ஆக்ஷேபிக்கக்கூடிய பல அம்சங்களையும் கண்டித்து இவர் பண்ணார், பூர்த்தி செய்தார்னு சொன்னார். அங்கே ஒரு குறை வரா மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் திருவேந்திபுரத்தில் ஆரம்பித்தார், கொங்கு நாட்டுக்கு போய் தான் இதை முடித்தார், நடுவில் முடிக்க முடியல, அப்புறம்தான் அங்கே போய் முடித்தார் அப்படின்னு சொன்னால் அப்போவும் தேசிகனுடைய ஒரு கிருத்தியை ஆரம்பித்து அவரால் முடிக்க முடியாது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை சமப்பட்டு முடித்தார் இப்படின்லாம் கொஞ்சம் தோன்றது. சரி, அப்படி நமக்கு மந்தமதிக்கு தோன்றது. அந்தந்த பெரியவர்கள் என்னென்ன அபிப்பிராயத்தை கொண்டு பண்ணாலோ அது நமக்கு தெரியல, எதுவானா இருக்கட்டும். தான் திருவேந்திபுரத்தில் ஆரம்பித்தார், கருட நதியில் நான் அந்த நடனத்தை கண்டு மகிழ்ச்சியாக வாழும்போது முன்ன செய்யப்படாத பரமத பங்கத்தை இப்போ முடித்தோம் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு அர்த்தம். அதை தான் பகுவாக எல்லாரும் ஏற்றுருக்கான்னு நேற்றே சொன்னோம். இப்போது ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால நாம் ஒரு அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல இப்போ பூர்வார்த்தத்துக்கு ஒன்றும் அர்த்தம் இது இல்லைன்னு சொன்னாலும் இல்லை, அந்த பூர்வார்த்தத்துலேருந்தே அர்த்தத்தை நாம் பராமர்சனம் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆச்சாரிய அனுகிரகத்தினால தோன்றத
இது ஒரு விதமாக எந்த இடர்பாடும் இல்லாத அமையிறது. ஒன்றும் அதிகமான அர்த்தம் இல்லை. கோதவமுன் இல்லாத தகவே கொண்ட கொண்டலன வந்துலகில் ஐவர் கண்ணோர் தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரந்தீர்த்த மாதவனார் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னாலே அந்த சொல்லச்சே இது ஒன்றும் அர்த்தம் நான் ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை, அதே அர்த்தம்தான். அது பொதுவான, அதாவது பஞ்சபாண்டவருக்கு தூதுவனா ஓடி துயர தீர்த்த சர்வேஸ்வரன் இப்போ திருவேந்திபுரத்தில் அவதாரம் பண்ணின்னு மேலே சொல்ல போகிறார். ஆனால் இந்த இடத்துல மேலே வடகொங்கு வாணியாறு அப்படின்லாம் இருக்கிறதுனால இப்போ சரி, இந்த மாதவனார் இந்த பூர்வார்த்தம் இப்படியே இருக்கட்டும். மேலே வடகொங்கின் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது வடகொங்கு அப்படின்னு இருக்கு. கொங்குன்னா பார்ஸ்வம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. கொங்குன்னா கொங்கு பிரதேசம்னு சில பேர் பண்ணிருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். கொங்குன்னா மணம்னு ஒன்று உண்டு. கொங்கார் குழலார், கொங்குன் குழலார் அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதனால் கொங்குன்னா மணம்னு அர்த்தம். கொங்குன்னா மணம்னு அர்த்தம். அந்த அப்போது வடகொங்கு அப்படின்னா வடமொழி மறைவாணர் வேள்வியுள் நெய்யழல்வான் புகபோய் திடவிசிம்பில் அமரர் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மாழ்வார் சாதிச்சிருக்கு. அதனால் வடமொழி மறைவாணர் வேள்வியுள் நெய்யழல், அவள் வடமொழி மறைவாணர்கள் இருக்காளே அந்தணர்கள், அவள் வேள்வி பண்ணுறா. வேள்வி புககமழும் அப்படின்னு. வடகொங்குன்னா அந்த அவள்லாம் யாகம் பண்ணுறாளே அந்த யாகத்தினுடைய புகை கமழக்கூடியதானே அப்படின்னு அர்த்தம். எங்கே யாகத்தின் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணான் காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணதுனால அந்த இடத்துல அந்த வேள்வி புகை, அந்த மனம் வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய மனம் கமழுது. வடகொங்கில் வாணியாற்றின், வாணியாறு அப்படின்னு சொல்கிறது. வாணி அல்ல, வாணின்னு இருக்கு. வாணியாறு அப்படின்னு சொன்னால் கலைவாணி அப்படின்னு சொல்கிறோம். சரஸ்வதி அந்த இடத்துல ஆறா பெருகி வந்தான். அந்த தேவப்பெருமாளுக்கு பிரம்மா யாகம் பண்ணால் அந்த யாகத்துக்கு சரஸ்வதி வரல. சரஸ்வதி அழைச்சின்னு வர சொன்னார். ஆனால் அவள் கோவிச்சுண்டு வேகமாக வந்தா அப்படின்ற அந்த கதையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பெருமாள்லாம் அதை தடுத்து அதுக்கப்புறம் அவள் சமாகிதமாக ஆனால் அப்படின்னு இருக்குது. அதனால் இப்போது வடகொங்குன்றது அந்த வேள்வி புகை தான், வேள்வி மனம். வாணியாறுன்றது வாணி அப்படின்னு தான் இங்கே பதம் இருக்குது. அது வாணியாறு அப்படின்னு இருந்து, அதான் வாணி அப்படின்னு இருந்ததுன்னா, ஏன்னா இவாள்லாம் என்ன பண்ணால் வாணின்றது வானில் பறக்கக்கூடியது வாணி, வாணி பவானி அப்படின்னு. அது வாணியாறு அப்படின்னு சொன்னால் கலைவாணி சரஸ்வதி ஆறு. அது எப்படி வந்தான்னா வேகவதியாக வந்தாள். அந்த வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம்னு வப்பையனுடைய வாசனை
அங்கே இருக்குது தேவபெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வடகொங்குன்றது அந்த வேள்வி மனத்தை சொன்னமோ இல்லோ, அங்கே பெருமாள் எங்கே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகத்தில் வேகவத்யுத்தரே தீரே புண்ணியகோட்டியாமரிஸ்வயம் வரத சர்வபூதானாம் அத்யாபி பரிதிருஷ்யதே. வரதா அத்யாபி பரிதிருஷ்யதே, எல்லா பூதங்களுக்கும் சர்வபூதானாம். எங்க வேகவத்யுத்தரே தீரே, அந்த கலைவாணி வேகவத்தியா வந்தாலே அந்த ஆத்தினுடைய வடகரையில் அந்த எம்பெருமான் புண்ணியகோட்டியாம் அரிஸ்வயம் தானே புண்ணியகோட்டி விமானத்தில் எழுனான அந்த ஹோமத்தில் யாகத்தில் அவன் இன்னைக்கும் சர்வபூதானாம் எல்லாருக்கும் அத்தியாபி பரிதிருஷ்யத்தைன்னு சொல்கிறேன். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வடகொங்கில் வாணி ஆற்றில் அப்படின்றது அந்த அஸ்வமேதத்திலையும் அந்த வேகவதி உத்தரக்கரையிலையும் அந்த எழுந்தருளினான வேகவதி உத்தரக்கரையில் அஸ்வமேதத்தில் தோன்றின எம்பெருமான் இருக்கானே, அப்படி தோன்றின அவனுடைய வன்னிகை நன்னடங்கண்டு. ஆற்றுன்னா மஞ்சாக்ரோசந்தி அப்படின்னு சொன்னால் தொட்டில் அழறதுன்னா தொட்டில் இருக்கிற குழந்தை அழறதுன்னு அர்த்தம். வாணி ஆற்றின்னா அந்த வேள்வியில் வாணி ஆற்றுனா வாணி ஆற்றங்கரையில் நடக்கிற வேள்வியில் தோன்றின பெருமாள்னு அர்த்தம். அந்த எம்பெருமான் எப்படி வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது அந்த இடத்துல அவனை புகழ தகுந்தபடியாக அவன் நல்நடம் பயில்றான். பலவிதமாக பெருமாள் நடம்ன்றது என்ன இல்லை, அவன் பலவிதமாக சேவை சாய்க்கிறார். எப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறார் அப்படின்னா அனிரம்பை ராகிதாம் இந்திராயா கனகவலய முத்ராங்கண்டபாகே ததானா பணிபதி சயனீயாத் உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தர்மானசம் சந்நிதேயா அப்படின்னு அங்கே சொல்ற. அதாவது பிராட்டியினுடைய வளைத்தழும்பு காத்தால பெருமாள் சயனத்திலேருந்து எழுந்துக்கிட்டே சேஷனாயிரு திருப்பள்ளியிலிருந்து பெருமாள் எழுந்தருளித்தே பிராட்டியினுடைய வளைத்தழும்பு அனிபிருத்த பரிரம்பை ரொம்ப இறுகி அவ அணைச்சத்தினால இந்திராயாக, அதனால் அந்த கனகவலய முத்ராம் பொன்வளையனுடைய தழும்பு கண்ட தேசத்தில் இருக்கு. ஏன்னா அந்த கண்டம்தான் என்ன பண்ணுறது, அடியாரை கூவி கொள்றதுக்கு ஸ்னிக்த கம்பீர மதுரநாதமாய், அப்படி ஸ்னிக்த கம்பீரம். அதனால் அதுக்கு ஒரு பரிசளிக்கிறார். தன்னுடைய வலையினால் அப்படியே அதை அழுத்தி அந்த வளைத்தழும்பு அங்கே தெரிகிற மாதிரி. ஏன்னா அடியார்கள்லாம் கூவி பணி கொள்ளக்கூடியதானே அந்த ஸ்னிக்த கம்பீர மதுரநாதமாக இருக்குதோ இல்லை, அதுக்கு எது பிரதானம், அந்த கண்டம்தான் பிரதானம் அந்த சப்தத்துக்கெல்லாம். அதனால் குருஷ்வமாம் அனுச்சரம் என்பாரை கூவி கொள்ளும் போது ஸ்னிக்த கம்பீர மதுரநாதமாய் அப்படின்னு அதுக்கு. அதனால் அந்த கழுத்துக்கு ஒரு பாரிதோஷிகமாக பிராட்டி சயன காலத்தில் தன்னுடைய வளைத்தழும்பால் அப்படியே அது 3 இது பதிஞ்சிருக்கு, தழும்பு பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சேவை என்ன. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் துரக விகராஜ சந்தனாந்தோளிகாதிஷு அதிகமன்யாம் ஆத்மசோபாந்ததானம் அனவதிக விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரன் துவாம் அனுதின மணிமேஷைர்லோச்சனைர் நிர்விசேயம். இம கொட்டாத கண்கள்னால அனுதினம் நித்தியம் நிர்விசேயம் அனுபவிப்பேன். நீ குதிரை மேலையும்
கருடன் மேலேயும் தேர்லேயும் ஆந்தோழிக பல்லக்கிலையும் ஆளும் பல்லக்கிலையும் இப்படிலாம் திருமேனி அழகை காட்டிண்டு நீ வரையே அந்த எல்லையற்ற விபவங்களுடைய அஸ்தி சைலேஷா இவன் கொட்டாது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும்போது அப்படி இவன் கொட்டாது இது பண்ணுறதுனால என்ன சாய்கிறார் அடுத்தது நித்தியம் நிரந்தரன் நிர்விசதஸ்வதீயமஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷன வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. அதனால் இந்த மாதிரி நித்தியம் ஒன்று நான் இடவிடாத அனுபவிக்க பெறனா எனக்கு வைகுண்ட வாசத்தில் கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்டதானே நல்லடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது காஞ்சிபுரத்தில் அப்படி ஏழ்ருக்குச்சே சுவாமி தேசிகன் இந்த மாதிரி பரமத பங்கத்தை பண்ணலாமோ இல்லை, அப்போ பண்ணலை. அதனால தான் மகிழ்ந்து வாழும் போது முன்பு புணராத பரமத போர் பொன்னைந்தை நகரில் பூரித்தோமே. முன்னாள் புணராத பரமத போர் பொன்னைந்த நகரில் பூரித்தோமே அப்படின்னு சொல்லணும். அதாவது காஞ்சிபுரத்தில் நம்ம இப்போது இதுக்குலேருந்து முன் பாதத்துக்கு முதல்ல போயிடும், அதுக்கப்புறம் இங்கே பின் பாதத்துக்கு மறுபடியும் வரும். இந்த காஞ்சிபுரத்தில் தான் என்னன்னா என்ன தகவே கொண்ட கொண்டலென வந்துலகிலைவர் கண்ணோர் தூதுவனாய் ஒரு கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரன் தீர்த்த மாதவனார் அப்படின்றது காஞ்சிபுரத்தில் பிரத்யக்ஷமாக திருப்பாடகம்ன்ற திவ்யதேசம். அதில் பாண்டவ தூதர்ன்ற பெருமாள் எழுதிருக்கார். அந்த பாண்டவ தூதர் எழுதிருக்க அந்த திவ்யதேசத்தில் வடகொங்கு, அதாவது வேள்வி புகை மணம்னு சொன்னோம். அது எங்கே இருக்குது? வேகவதி உத்திர வாணி ஆற்றங்கரையில் இருக்குது. அந்த இடத்துல அவதரித்த பெருமாள் இருக்காரு. அவருடைய நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது அனிபிருத பரிரம்பை துரக விகராஜ ஆனபரி தேரின் மேல் அழகர் வந்தார். ஆபிரூப்பியம் சத்தியம் சபே வாரணசைலநாதா அப்படின்னு அது அதோடு கூட இல்லை தொஞ்சே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடிய. அதனால பூர்வார்த்தத்துக்கு தூதுவனாய் ஒரு கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரன் தீர்த்த மாதவனார் அப்படின்றது பாண்டவ தூதன். அந்த பாண்டவ தூதன் எழுந்தருள் இருக்கிற இடத்துல இந்த அஸ்வமேத பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகத்தினுடைய மனத்தில் வேகவதி கரையில் அஸ்வமேத யாகத்தில் தோன்றின வரதன் இருக்கானே, அந்த வரதனுடைய நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது அதாவது இப்போ திருவேந்திபுரத்தில் அப்படின்னு இதை சொன்னாக்கா, அதாவது பண்ணலேன்றது காஞ்சிபுரத்தில், பண்ணினோம்ன்றது திருவேந்திபுரத்தில், அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. காஞ்சிபுரத்தில் பண்ணாத பரமத போற திருவேந்திபுரத்தில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் காஞ்சிபுரத்தில் பண்ணலேன்னு சொல்லுவானே, திருவேந்திபுரத்தில் பண்ணேன். திருவேந்திபுரத்தில் பண்ணினார், அதனால் திருவேந்திபுரத்தில் பண்ணார்னு. அங்கே பண்ணாத பரமத போற இங்கே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்னன்றத அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால் இந்த இடத்துல அப்படி சொன்னால் பூர்வர்கள் பண்ணினது போராது, இவர் அதிகமாக பண்ணார்னோ இல்லை இவர் ஆரம்பித்தார் அப்புறம் பண்ண முடியல அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முடிச்சார்னோ எந்த விதமான தோஷமும் இதில் வராது. என்ன அதாவது கண்ணனா விபவாவதாரத்தில் பண்ணவன், தூது போன கண்ணன், வடமதுரையில் பிறந்த கண்ணன், அவன் தேவநாதனா அவதரித்தான் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாண்டவ தூதன்னு காஞ்சிபுரத்தில் பெருமாளே இருக்கார், அர்ச்சாவதார பெருமாளே இருக்கார்.
சரி, இப்போ நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இப்படி தேவப்பெருமாளுடைய உற்சவாதிகளை என்ன சேவிச்சுருக்குச்சே, முன்னாள் புணராத அப்போ அங்கே வாழ்ந்துருக்குச்சே அந்த மாதிரி பண்ணாத பரமத போற இப்போ திருவேந்திபுரத்தில் பூரித்தோம் அப்படின்னு, பொன்னை இந்த நகரில் பூரித்தோமே அப்படின்னு சொல்றது சரி. ஏன் இப்போ காஞ்சிபுரத்தை எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி அங்கே பண்ணாத பரமத போற இங்கே பண்ணோம்னு சொல்றார் அப்படின்னு சொன்னால் இந்த இடர் மொத்தம் சரியா போகுது. அதாவது காஞ்சிபுரத்தை சொல்லச்சே என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே அஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான். அதாவது ஆச்சாரியால சொல்லச்சே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ரகசியத்திலே சார் ஆரம்பத்தில், அதாவது ஆச்சாரியாலாம் வீதி சோதக கிங்கராள். எந்த வீதி? அஸ்தி சைலேசனுடைய வீதி. கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே, சாஸ்திரம் ரெண்டு விதமாக இருக்குது. கர்ம விசாரம் பிரம்ம விசாரம் அப்படின்னு ரெண்டு பாகத்தோடைய சாஸ்திரத்தில் கௌதஸ்குத நிவர்த்தகான், அதில் குதஹா குதஹான்னு ஐத்துகவாதம் பண்ணுறாளே, என்ன அந்த ஐத்துகவாதர்களை கண்டித்தவர்கள். அஸ்திகிரீச வீதி சோதக கிங்கரான், அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய யானமலையில் எழுந்துள்ள தேவாதிராஜனுடைய திருவீதி குப்பைகளை போக்கி சுத்தம் செய்வதாக கைங்கரியம் செய்தோம். அதாவது தேவாதிராஜனுடைய திருவீதியில் இருக்கிற குப்பைன்றது என்னது? தேவாதிராஜனுடைய திருவீதி என்னது? அவன் யானமலையில் இருக்கான். யானை போல நாமெல்லாம் மதம் பிடிச்ச யானையா இருக்கும். நம்மலாம் அடக்கி ஆண்டு தன்னுடைய திருவடி கொண்டு போறதுக்காக அவன் யானை மலை மேலேயே எழுந்துள்ளிருக்கான். அந்த யானை மலை மேலே எழுந்தருளி நம்மலாம் அவன் இதுக்கு கொண்டு போகிறான், திருத்தி பணி கொண்டு அதான் வைகுந்தத்துக்கு ஏற்றுறான். அது வீதி. அதாவது இந்த அஸ்திகிரியில் இந்த கர்ம பூமியிலேருந்து நம்மலாம் வைகுண்டத்துக்கு ஏற்றுறான். அப்படி ஏற்றச்சே அந்த வீதியில் குப்பைன்றது ரொம்ப அனாயாசமாக தள்ளக்கூடியது. இந்த ஐத்துகவாதம் பண்ணுறாலே மற்ற மதங்கள்லாம், அதாவது வைதிக மார்க்கத்துக்கு விருத்தமாக இல்லை குதிருஷ்டியாவோ பண்ணக்கூடிய இதர மதங்கள்லாம் இருக்குது. இந்த மதங்கள்லாம் ஒரே குப்பை போல, அதெல்லாம் ஒன்றும் கல் போல அது போல இது போலாம் ரொம்ப இது இல்லை. நம்ம ஆச்சாரியாளுக்கு அதெல்லாம் குப்பஸ்தானம். குப்பையை எப்படி சுலபமாக பெருக்கி தள்ள முடியுமோ அந்த மாதிரி இதர மதங்கள்லாம் சுலபமாக நிரசனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியாள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை வணங்குறேன்னு சொல்கிறேன். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே அஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான் அப்படின்னு. அது இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். என்னன்னா, இங்கே காஞ்சிபுரத்தில், அதாவது காஞ்சிபுரத்து ஆச்சாரியாளுடைய பெருமையை காஞ்சிபுர வீதியை சோதனம் பண்ணக்கூடியவர்கள், காஞ்சிபுர வீதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை சோதனம் பண்ணக்கூடியவர்கள், குப்பை போன்ற வாதம் பண்ணக்கூடியவர்களை ஜெயிக்கக்கூடியவர்கள், பரமத நிரசனம் பண்ணக்கூடியவர்கள்னு இங்கே தீர்மானம் ஆயிடுச்சு. அப்போது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பரமத பங்கம் எதில் வருது அப்படின்னா ரகசிய கிரந்தத்தில் வருது. ரகசிய கிரந்தத்திலையும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்போல்வாரா ரொம்ப
ஞானம் இல்லாத வாழ் தெரிஞ்சிக்கக்கூடிய மணிப்பிரவாளத்தில் இருக்கக்கூடிய ரகசிய கிரந்தம். அதுலேயும் ரகசியத்திரை சாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சில்லற ரகசியம்னு சொல்கிறோமே, அந்த அந்த கிரந்தங்களுடைய கடைசியில் இது இருக்குது. அதாவது அது 1வது 2வது 3வதுன்னா அப்படியே இது பியூசி அந்த மாதிரி. ரகசியத்திரை சாரம் ஒரு பிஎஸ்சி வச்சுக்கோங்களேன், இல்லை 12வது வரையில் ரகசியத்திரை சாரம். மீதி எல்லாம் காலேஜ் படிப்புலாம், மீதியெல்லாம் சம்ஸ்கிருத ரகசியங்கள்லாம். அதுக்கப்புறம் பிஹெச்டிலாம் சம்ஸ்கிருதத்தில் பண்ணக்கூடிய இந்த கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், தத்துவமுக்தா கலாபம், அது சததூஷினி, தத்துவ டீக்கை, அந்த மாதிரி நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், அப்படி இருக்கிற கிரந்தங்கள்லாம் பிஹெச்டி மாதிரி கிரந்தங்களாக இருக்கட்டும். ரகசியத்திரை சாரம்ன்றது ஒரு கிராஜுவேஷன் மாதிரி இருக்கட்டும். இது வரையில் 12வது வரையில் வச்சுப்போம். எது இந்த பரமத பங்கம். அது 1வது 2வது மாதிரி தத்துவ பதவி, அப்புறம் நவநீதம், மாத்ருகை, சந்தேசம், ரத்னாவளி அப்படின்னு போகிற கிரந்தம் இருக்குதே, சுழக்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரசாரம், உபகார சங்கிரகம், இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. இது போல் 1வது 2வது போல் இந்த ரகசிய கிரந்த ஆரம்பத்தில் தத்துவ முதல்ல சுவாமி தேசிகன் அந்த கிரந்தத்தை பண்ணச்சு தத்துவ நவநீதம் பண்ணுறாரு இல்லை. அதாவது முதல்ல தத்துவ பதவி, ரகசிய பதவி, சம்பிரதாய பரிசுத்தின்னு பண்ணிட்டு தத்துவ பதவி, ரகசிய பதவி அப்படின்னு. அந்த ரகசிய பதவியில் தத்துவ பதவியும் ரகசிய பதவியும் சேர்ந்து, ரகசிய பதவி ஆரம்பத்தில் இந்த கோயில் திருமலை பெருமாளை கோயில்னு இருக்க அந்த 3 கோவில்களை சொல்லி, இப்படிப்பட்ட ஸ்தானங்கள்லாம் விபவமாக உன்னுடைய அர்ச்சை, உன்னுடைய இதனாலேயே வைரி பட்சமாக, விதூத்த வைரி பட்சமாக நடக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத் விரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபர்யா ஆகல்பம் வரத விதூத்த வைரி பக்ஷா பூயஸ்யா பவத் அனுகம்பையோ பூயா. உன்னுடைய அனுகம்பையினாலேயே, தயினாலேயே விதூத்த வைரி பக்ஷா, வைரி பட்சங்கள்லாம் இல்லாமல் ஆகல்பம் இந்த பிரளய கால பரியந்தம் பவத் சபர்யா உன்னுடைய பூஜை நன்னா நடக்கணும், வரத நீ உன்னுடைய இதனாலேயே நடக்கணும் அப்படின்னு வரதான்னு தேப்பெருமாளை பிரார்த்திச்சு பண்ணுறார். அந்த வரத சப்தம் தேப்பெருமாளை தான் சொல்கிறார். பொதுவாக வரம் தரும் பெருமாள்னு சொல்லலேன்றதுக்காக அடுத்தது தத்துவ நவநீதம் பண்ணச்சே, தத்துவ நவநீதம் முடிவில் வரத விரச்சயத்வம் வாரிதா சேஷதோஷாம் புனருபசித புண்ணியாம் பூஷிதாம் புண்ணியகோட்யா சிதமுதித மனோபிஸ்தாவகைர் நித்திய சேவ்யாம் அதரிப்பு ஜனயோகாம் அஸ்திதாம்ன சமுர்த்திம் அப்படின்னு அஸ்திதாமாவில் சமுர்த்தியா அஸ்திதாம்ன சமுர்த்திம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய செழுமையான அத்திகிரியில் எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கணும். எப்படி? சிதமுதித மனோபிஸ்தாவகைர் நித்திய சேவ்யாம். வெள்ள உள்ளம் படைச்ச உன் அடியார்கள் இருக்காளே, எப்பவும் உன்னை வணங்கி விழப்படணும். அது எப்படி? ஹதரி பூஜன யோகாம். எதிரிகள்லாம் போக்கப்பட்டு நன்னா உன்னுடைய இதில் சமுர்த்தியாக நீ நீயே பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு அங்கே சாய்க்கிற. இப்படி சாய்க்கக்கூடிய தேசிகன் இப்போ என்ன பண்ணணும்? அதரிப்பு ஜனங்கள், அந்த ரிப்பு ஜனங்களை ஒழிக்கணும். பரமத பங்கத்தை பண்ணி இந்த சில்லற ரகசியத்தினுடைய கடைசியில் தானே இருக்குது. அதனால் இதை தேப்பெருமாள் சன்னதியிலேயே பண்ணியிருக்கணும். அதோடு கூட பூர்வாச்சாரியாலாம் தேப்பெருமாள் சன்னதியில் பண்ணியிருக்கா. அதாவது இவரே சொல்லியிருக்கார். அதாவது வீதி சோதக கிங்கரான், அந்த பெருமாளுடைய வீதி இருக்குது, வைகுண்ட வீதி. இங்கேருந்து நம்மலாம் அந்த
அந்த வீதியில் இருக்கிற குப்பை, அஸ்திகிரி வீதியில் இருக்கிற குப்பைன்றது அஸ்திகிரியிலேருந்து ஆரம்பித்து வைகுண்டம் வரையில் போகிற வீதியில் இவெல்லாம் இதர மதங்கள்லாம் சொல்லக்கூடிய குதர்க்கவாதங்கள்லாம் இருக்குது. அதை போக்கடிக்கிறது இந்த தெருவில் இருக்கிற குப்பையை போல பண்ணுறான்னு சொன்னாரோ இல்லை நிரசனம் பண்ணுறான்னு. அப்போ அந்த மாதிரி தானும் அங்கே கைங்கரியம் பண்ணிருக்கணும். ஆனால் இவருக்கு என்னன்னா, त्वञ्चेत् प्रसीदसि तवास्मि समीपतश्चेत् त्वय्यस्ति भक्तिरनगा करिशैलनाथ संसृज्यते यदि च दासजनस्त्वदीयाः संसार एष भगवन् अपवर्ग एवा. அதனால் உன் பக்கத்திலே இருக்கணும். அந்த மாதிரி நீ அருள் பண்ணுவாயாகில். உன்னிடத்துல தோஷமற்றதான பக்தி இருக்கணும். அந்த மாதிரி அருள் பண்ணுவாயாகில். அப்புறம் தாசஜனங்களோட கூடியிருக்கும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணுவியானா சம்சாரமே ஏஷ பகவன் அபவர்க்க ஏவா, அதுவே அபவர்க்கம் அப்படின்னு இங்கேயே முக்தானுபூத்தியை அபவர்க்கமா அந்த முக்தானுபூத்தியை அனுபவிக்கிறதுனால இந்த இதரால் சொல்லக்கூடியதான். ஏன்னா பகவத் அனுகிரகத்தை இப்போ இருக்கச்சே இத்தராள் சொல்கிறதெல்லாம் அது காதலியே விழாது. அந்த எம்பெருமான் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு அதிலேயே ஈடுபட்டுருக்குச்சே இந்த இத்தராள் சொல்கிற குதர்க்கவாதம் அது இதெல்லாம் காதலியே விழாது. ஏன்னா அப்படிப்பட்ட உட்கட்டமான நிலைமையில அந்த பகவத் அனுபவம் போயின்னு இருக்கு. அதனால் முன்னாள் புணராத காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி பண்ணாதே. சில்லற ரகசியங்கள்லாம் அங்கே பண்ணேன், அந்த இடத்துல இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ பண்ணாத பரமத போர் பூரித்தோமே, பொன்னை இந்த நகரில் பூரித்தோம். இந்த அது பேர் என்ன, திருவேந்திபுரத்தில் பெருமாளை சேவிக்குச்சே இந்த மாதிரி நான் இந்த ஊரில் சேவிச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் இப்படி சொல்லிட்டா சரியா? இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். காஞ்சிபுரத்தில் ஆழ்வார்கள் முதல் கொண்டு எப்படி பரமத நிரசனம் பண்ணிருக்கான்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் திருவேந்திபுரத்தில் மாத்திரம் பரமத நிரசனம் பண்ணுறதுக்கு சுவாமி தேசிகனுக்கு அப்போ பெருமாள் அனுபவம் அங்கே இல்லையா, பாகவதாளருடைய அனுபவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதோ இல்லை, அந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். அப்போது இந்த அர்த்தம் சார்த்தமாயிடும். அதாவது ஒரு காஞ்சிபுரத்தில் ஆழ்வார்லாம் எப்படி பரமத நிரசனம் பண்ணான்றதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் அதை மனசில் வாங்கிண்டா அதுக்கப்புறம் அது சுலபமாக ஆழ்வார் எப்படி பண்ணார்னு ஆயிடும். இப்போ நம்மாழ்வார் காஞ்சிபுரம் உற்சவத்தை, கார்த்தால உற்சவத்தை ஒரு வருஷப்படுத்தி சொல்லியிருக்கார். பிரம்மோற்சவத்தை அதை மொத்தம் நான் சொல்லலை, 10 சொல்லியிருக்கார். அதில் 10 பதம் இருக்குது அந்த பாசுரத்தில். அண்ணா அதை அவனாம் நீங்களே 1 2 அப்படியே சொல்லிக்கலாம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் வரவனாம் அவனென்னிராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமாம். அவனாம்னு ஆரம்பித்து அவனே வரையில் மொத்தம் 10 பதம் இருக்குது. ஒவ்வொரு பதத்தினாலையும் ஒவ்வொரு கார்த்தால உற்சவத்தை சொன்னார். இப்போது அதுக்கு அவகாசம் இல்லாதனால நாம் அதை சொல்லாதனால இப்போது இதுக்கு வேண்டிய அம்சம் வரையில் சொன்னோம். அதாவது திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தில் அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாதவனை மாலவனையே வெறியாய மாயவனை மாலவனை மாதவனையே தாதார் ஈனவரே ஆதலால் அப்படின்னு சாதிச்சிருக்கார் ஒரு பாட்டில். இது காஞ்சிபுரத்தில் தான் சொன்னார்னு எப்படி அப்படின்னு இருக்கு. இங்கே காஞ்சிபுரம் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
அரியார் சமணர், சமணனுக்கெல்லாம் புத்தியே கிடையாது. அயத்தார் பௌத்தர், பௌத்தர் வந்து அப்படியே அயர்ந்து போட்டான். சிறியார் சின்ன புத்திகாரன் சைவம் தான். வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்னும் அவள்லாம் ரொம்ப ஈனப்பிறவிகள் அப்படின்னு சொன்னார். காஞ்சிபுரம் தொண்ட நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சான்றோர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதனால் சான்றோர்னா ஒவ்வொரு மதத்துலேயும் அவளுடைய பெரியவாள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு. ஏன்னா பெரியோர்கள் சொன்னால் மொத்தத்தில் பெரியோர்கள் மகான்களாக இருக்கக்கூடிய பரமை காந்திகள் அது வேலை. ஆனால் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான்னு இல்லை அவளுக்கு. அதனால் இந்த காஞ்சிபுரத்தில் சமணன் பௌத்தன் சைவன் இவா எல்லாரையும் இருக்கா. அவளெல்லாம் ஈனவர்னு கண்டிச்சிருக்கார். சரி, இது எப்படி காஞ்சிபுரத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரம் சொன்ன ஆழ்வார் வருஷப்படுத்தியிருக்காருன்னு அதில் அவனாம் அவனாம்ன்றது பெருமாள் முதல் நாள் தங்க சப்பரத்தில் உபயநாச்சிமாரோட ஏழ்றான். உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவி, உபய விபூதிக்கும் அவன் நாதன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட ஏழ்றா. அதனால் அவன்றது என்னன்னா ரொம்ப பெரியவனை குறிக்கும். உபய விபூதி நாயகனாக இருக்கக்கூடிய அவன் அப்படின்னு சுருக்கமாக போகும் இல்லை. அதனால் முதல் நாள் அந்த உபய விபூதி நாதத்துவம் தோன்ற உபயநாச்சிமாரோட ஏழ்றானே அதை வந்து அவனாம் பிரசித்தி. அவனாம்ன்றது இவனாம். இவனாம்னா சமீபத்தில் இருக்கவன்னு சொல்கிறது. அவன்னா உயர்த்தியாக இருக்கவன்னு சொல்கிறது. இவனாம்ன்றது சமீபத்தில் சமீபவர்த்தியை சொல்கிறது. அப்படிப்பட்ட அவன்தான் என்ன பண்ணுறான், இங்கே நம்மிடையே வந்து அன்னமாயன் அருமறை பயந்தவன் அப்படின்னு இங்கே அவதாராதிகள்லாம் எடுக்கிறான். அண்ணா அம்சாவதாரம்லாம் எடுத்து வேதத்தெல்லாம் கொடுத்தான். அது இது அப்படின்றதுலாம் இங்கே என்ன. அதனால் அதை 2ஆம் நாள் காலத்தால் அம்சவாகனத்தில் எழுற அதை வந்து இவன்ற சப்தத்தில் சொன்ன சமீபவர்த்தி. அவன்றது உயர்த்தியானவன், உபய விபூதிநாதன். அது உவனாம் 3ஆம் நாள் கருடோத்சவத்தில் எழுறேன். அதாவது கருடன், அதாவது யானை வந்து ஆதி மூலமேன்னு மூலே திக்கின்னே நாகம் நாகம் அப்படின்னு, அதாவது வருத்தப்பட்டு ஆதி மூலமேன்னு தன்னுடைய துயரை தீர்க்கறதுக்கு கூட்டுது. அது என்ன பண்ணிட்டு விஷ்ணுவே நாராயணனே அப்படின்னு கூப்பிடாத ஆதி மூலமேன்னு கூட்டத்தினால மற்ற தேவதைகள்லாம் நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லச்சே பெருமாள் வந்து நான் தான் வந்தான். சரி, அது என்ன பண்ணிச்சு மத்தியஸ்த சப்தத்தில் கூட்டுது. அதாவது பொதுவான சப்தத்தில் கூட்டுடுத்து ஆதி மூலமேன்னு. என்ன ஆதி மூலம் யாரை குறிக்கிறதுன்றது நாராயணனை குறிக்கிறதுன்னு அது. ஆனால் அது பொதுவான மத்தியஸ்த சப்தத்தில் இந்த அவன்னா தூரத்தில் இருக்கவன், இவன்னா கிட்டத்தில் இருக்கவன், உவன்னா மத்தியஸ்த சப்த வாட்சியம். அது அதாவது இன்னார்னு நிர்தேசம் பண்ணாலே ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சப்தம் உவன். அந்த ஆதி மூலமேன்னு சொன்ன மத்தியஸ்த சப்தத்துக்கு யார் வந்தான் அப்படின்னா பெருமாள் வந்தான். பெருமாள் எப்படி வந்தான்? கருட வாகனத்தில் வந்தான். அதனால அந்த மத்தியஸ்த சப்த வாட்சியமாக அந்த கருட வாகனத்தில் எழக்கூடிய பெருமாளை 3ஆம் உற்சவத்தை உவன்னு ஆழ்வார் சங்கிரகித்தார். இப்படி அவன்னு உயர்த்தியான உபய விபூதி நாயகனும் இல்லை இவன்னு சொல்லி இங்கே லீலா விபூதியிலே அன்னமாய் அவதரித்து அம்சவாகன அந்த அம்சவாகனத்தில் ஏழ்றவனும், மத்தியஸ்த சப்த வாக்கியனா உவன்னு கருட வாகனத்தில் ஏழ்றவனும் இப்படியெல்லாம் இருக்கவன் யாருன்னா அவன்தான் உம்பர் தலைவன், நித்தியசூரிகளுக்கு தலைவன், பரமபதநாதன் அப்படின்னு. மற்றும்பர் அவனாம். அவனாம் இவனாம் உவனாம் மற்று உம்பர் அவனாம், நித்தியசூரிகளுக்கு அவன்தான் தலைவன் அப்படின்னு சொன்னார். அதாவது பரமபதநாதனா ஏழ்றார். 4ஆம் நாள் பரமபதநாதன் திருக்கோலம் சேஷவாகனத்தில் ஏழ்றார்.
இப்போ இதுவரையில் வச்சுப்போம். ஏன்னா நமக்கு இங்கே தான் இந்த அரியார் சமணர் அயத்தார் பௌத்தன்றது இந்த நான்முந்திருந்தாதியில் தான் அவர் கண்டிச்சிருக்கார். அதனால் இப்போது அப்படி நம்மாழ்வார் இது பண்ணார். அதை திருமழிசை ஆழ்வார் அப்படியே பாடியிருக்கார். யார்? உம்பரவனாம். உம்பர் கோமானா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் இந்த லீலா விபூதியெலாம் சிருஷ்டித்து பண்ணுறான். பரமபதநாதன் தான். அதனால் இவர் பாடச்சே என்ன பண்ணார்? அந்த பரமபதநாதனை பார்த்து நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு அந்த பரமபதநாதன் சிருஷ்டியெல்லாம் பண்ணுறானே அதெல்லாம் இங்கே சொன்னார். பரமபதநாதன்லேருந்து தானே இந்த சிருஷ்டியெல்லாம் வருது. யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு தானும் அவன் தான் தன்னை அவன் தானே படைச்சிருக்கான், தன்னை அவன் தானே பிரபந்தமெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த பரமபதநாதன் பண்ணக்கூடிய சேஷ்டித்தங்களை இங்கே சொல்லிட்டு வர நான் வந்திருந்தாதில் பாடுறார். நம்மாழ்வார் இப்படி லிஸ்ட்டு போட்டார். அது இவர் அந்த படிக்கு அந்த 4ஆம் நாள் உற்சவத்தை பாடுறார். அப்படி நான்முகனை நாராயணன் படைத்தான். அதில் 6 பாசுரங்கள் ஆன உடனே அப்படியே இது பண்ணுறார். அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் சிறியார். இந்த நான்முந்திருந்தாதி எதை மனசில் நினச்சிண்டு அவர் பாடினார்? தேவப்பெருமானுடைய 4ஆம் உற்சவத்தை நினச்சிண்டு பாடினார். அதில் இந்த பரமத நிரசனத்தை பண்ணுறார். அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் ஈனவரே ஆதலால் இன்று இன்று அதாவது பரமபதநாதனை சேவிச்சா கூட இவனுக்கெல்லாம் புத்தி வரல. பரமபதநாதன் அங்கே இந்த மாதிரி இருக்கானே என்ன வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை எப்படி இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறானே பெருமாள், அதுக்காக பூமி தேவியோடு இருக்கான். பரமபதநாதன் திருக்கோலத்துலேயும் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பெருமாள் ஏழ்றான். அல்ல வெறியாய மாயவனை அந்த மாயவனாக இருக்கும், அதாவது பூதேவி சகிதமாக இருக்கான். ஆச்சரிய சேஷ்டித்தங்கள்லாம் இந்த பூலோகத்தை இந்த லோகத்தெல்லாம் படைக்கிறான். மாலவனை அதாவது எம்பெருமான். ஆமாம், என்ன இந்த இதெல்லாம் பிராட்டி ஸ்ரீ இருக்காளே அவளால் தான் இந்த லோகத்தெல்லாம் அவளுக்காக அவளுடைய துணை கொண்டு புருஷகாரம் பண்ண இவன் மோட்சமெல்லாம் கொடுக்குறான். இப்படிப்பட்டவன் யார்? திருமார்பில் பிராட்டியை வச்சுன்னு மாதவன். அதாவது இப்படிலாம் லோகத்தை சிருஷ்டி பண்ணுறவன், லோகத்துக்கெல்லாம் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால மோட்சம் அளிக்கக்கூடியவன். அவன் யார் அப்படின்னா மாதவன், திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சார். இப்படி பரமபதநாதன் சேவையை பார்த்து கூட வெறியாயமான அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய் சொல்லணும்னா வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார். இப்படி இருந்து அவனை ஏற்றி நல்வழி போக தெரியாதவா ஈனவரே ஆதலால் இன்றுன்னு வேற சப்தம் போட்டிருக்கு. இன்னைக்கு பரமபதநாதனா ஏழ்ற இன்னைக்கு கூட இவனுக்கு தெரிலடா, இந்த சாஸ்திரமெல்லாம் படிக்குவானா, ஊனக்கண்ணுக்கே நன்னா தெரியுது இப்படி பெருமாள் ஏழ்றது, இது தெரியாத அல்லாடுறான் அப்படின்னு அப்போவே அவர் பரமத நிரசனம் பண்ணிருக்கார். ஏன்னா அந்த ஊர் தொண்டநாடு சான்றோருடைத்தானத்தினால எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்கிறதுனால சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார். இந்த மதங்கள்லாம் சொல்லி கண்டிச்சிருக்கார். அதனால் இந்த ஆழ்வார் கூட நம்மாழ்வார் கூட வணங்கும் துறைகள் பல பல வாக்கி எம்பெருமானே தகர வித்யை சாண்டில்ய வித்யை அந்த மாதிரி உபகோசல வித்யை வைஸ்வானர வித்யை அப்படின்னு மது வித்யை அப்படின்னு வணங்கும் துறைகள், வணங்கக்கூடிய துறை இருக்க வழி மார்க்கம் இருக்க அது பல. அது தவிர மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பல பல வாக்கி. அந்த எம்பெருமானை தான் மட்டமாக இருக்கிற ஜனங்கள்னால மதி அவளுடைய கோண புத்தியினால எம்பெருமானை ஒத்துக்காத பிணங்கக்கூடிய சமயங்கள் அந்த மதங்களும், அதாவது சாக்கியர், ஜெயினர்கள், சார்வாகர், சாங்கியர், சைவர் மற்றும் தாக்கிய நூல்கள் அப்படின்ற ரீதியில் இப்படி பிணங்கக்கூடிய சமயத்தை இது பண்ணுறாங்க. ஆனால் மாதிரி இந்த தொண்ட நாட்டில் எல்லா மதமும் தான் இருக்கும். அந்த மதத்தை அந்த திருமழிசை ஆழ்வார்
கண்டிச்சிருக்கார். அது என்னைக்கு இந்த பரமபதநாதன் சேவையை சேவித்து நான்முகனை நாராயணன் படைத்தான்னு அந்த பிரபந்தத்தை ஆரம்பித்து அவன் மங்களாதாரம் பண்ணி அப்படியே 5-6 பாட்டில் தொடர்ச்சியாக அந்த மாதிரி இதர மதத்தை நிரசனம் பண்ணுறார். இப்படியெல்லாம் அவள்லாம் பண்ணியிருக்காளே பூர்வாச்சாரியாள்லாம். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே அஸ்திகிரீஷஸ்ய வீதி சோத கிங்கரான்னு அப்படி இருக்கச்சே இவர் தத்துவ பதவி தத்துவ ரகசிய பதவி தத்துவ நவநீதம்னு அப்படின்னு ஆரம்பித்தவர் பரமத பங்கத்தை அங்கே பண்ணியிருக்கணுமோ இல்லோ. பூர்வாள் போன வழியில் இவரும் அந்த மாதிரி அந்த பரமத நிரசனத்தை அங்கே பண்ணணுமோ இல்லோ. ஆனால் அவர் என்ன பண்ணார், வட கொங்கின் வாணி ஆற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது என்ன முன்னாள் புணராத அப்படி வாழக்கூடிய அந்த முன்னாளில் செய்யாத பொன்னை இந்த நகரில் பூரித்தோமே அப்படி பரமத போர் பூரித்தோமேன்னு சொல்கிறேன். ஏன் பொன்னை இந்த நகரில் மாத்திரம் அப்போ அந்த பெருமாளுடைய சேவை இல்லையா? தேப்பெருமாள் சேவை மாத்திரம்தான் சேவை. அதுதான் இடையறாத இன்பம் தருது. இதெல்லாம் நடுவில் துன்பம் தருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதோ இல்லை? இல்லை. ஐந்த நகர் அகீந்திரபுரம்னு பேர். அகீந்திரபுரம் அப்படின்னா அந்த இடத்துல ஆதிசேஷனுடைய இது. ஆதிசேஷன்றவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவன் ஆதிசேஷன். ஆதிசேஷன் சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவன். அந்த ஊரில் பெருமாள் எழுதிருக்கார். அப்போ அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த எல்லா அவஸ்தையிலையும் உச்சிதமான கைங்கரியம் சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணணும்னு சொன்னால் அப்போது பெருமாளுடைய சேவை கைங்கரியம்ன்றது என்னது? பிரீத்திகாரித்த அசேஷ சேஷவர்த்தி பகவத் அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த அசேஷ சேஷவர்த்தி சரிதானே? அந்த பகவத் அனுபவம் திருவேந்திபுரத்தில் கம்மியா அப்படின்னா கம்மி இல்லை. அந்த திருவேந்திபுரத்தில் பகவத் அனுபவத்தினால ஏற்பட்ட பிரீத்தி காரித்த அசேஷ சேஷவருத்தி. அசேஷ சேஷவருத்தி எப்படி பண்ணணும்? ஆதிசேஷனை போல பண்ணணும். ஏன்னா அது ஸ்தலமே அகீந்திரபுரம். பொன்னைந்தைன்னு அதான் சொல்றது. அப்படியே விரும்பக்கூடியது. ஏன்னா பெருமாளுடைய கைங்கல்யத்தை சர்வதேச சர்வகால சர்வாவசன்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நிவாச சையாசன பாதுகாம் சுகம்னு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோல்லோ. அப்போ எல்லாவித கைங்கரிய பெருமாளுடைய அனுபவத்திலேருந்து வர பிரீத்தினால எல்லா கைங்கரியமும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இதர மத நிரசனம் பண்ணக்கூடியதும் பகவத் கைங்கரியம்தான். அங்கே மாத்திரம் இல்லையான்னு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆதிசேஷனுடைய ஸ்தலம் அகீந்திரபுரம் இது. அதனால் ஆதிசேஷன் எப்படி பண்ணுறானோ அந்த மாதிரி பண்ணணும். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம். அதனால் சாது பரித்ராணம் மாத்திரம் இல்லை, தர்ம சம்ஸ்தாபனம் மாத்திரம் இல்லை, துஷ்கிருத் விநாசமும் பண்ணணும். அப்போது அந்த ரீதியில் பரமத பங்கத்தையும் பண்ணணும், இதர மத நிரசனத்தையும் பண்ணணும். அப்போ தான் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியம்னு வரும். எல்லா அவஸ்திலையும் உண்டான கைங்கரியம். அதனால் அவன் அகீந்திரபுரநாதனாக அவன் இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய சேவையில் அந்த அனுபவத்தினால் ஏற்பட்ட பிரீத்தி, அந்த பிரீத்தியினுடைய பரிவாகமான பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் இந்த பரமத நிரசனமும் அடங்கும் சர்வவித கைங்கரியத்தில். அதனால் இந்த இடத்துல என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னால், முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே, இங்கே பூரணம் பண்ணோம். அதாவது இந்த சாமானியர்களுக்காக மணிப்பிரவாளத்தில் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த ரகசிய கிரந்தம் இருக்குதே, அதை இங்கே பூரித்தோம், பூர்ணம் பண்ணோம். முன்னாள் புணராத அந்த தேவபெருமாள் சந்தியில் அந்த பாண்டவ தூதன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேள்வியில்
அவதரித்த உத்தர வேகவதி உத்தர தீரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமானுடைய பல சேவைகளில் ஆகர்ஷித்து அங்கே சந்தோஷித்து எழுந்தெழுது போது பண்ணாததான இந்த சில்லற ரகசியமாகிற பரமத பங்கத்தை இங்கே பூரித்தோம். பொன்னை இந்த நகரிலே பூரித்தோம். ஏன்னா அது அகீந்திரபுரநாதன். அவன் அகீந்திரபுரன். அகீந்திரனே அந்த ஸ்தலத்தில் எழுதிருக்கான். அந்த ஸ்தலத்தில் பெருமாள் எழுதிருக்கார். அதனால் அந்த அகீந்திர புறமானத்தினால ஆதிசேஷனுடைய புறமானத்தினால ஆதிசேஷனை போல சர்வவித கைங்கரியத்தில் அதோடு கூட பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு இருக்குது. அதனால் இப்படி பிற மதங்கள் நிரசனம் பண்ணக்கூடிய காரியமும் அந்த சர்வவித கைங்கரியத்தில் உண்டானத்தினால இங்கே பண்ணோம் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதாவது பாண்டவ தூதன் எழுந்தருள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகத்தில் வேகவதி கரையில் ஏழின பெருமாள் அந்த மணங்கமழக்கூடிய அஸ்வமேகத்தில் வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் அப்படின்னு எழுந்தருள பெருமாள் அவனுடைய உற்சவாதிகள் அது இது நித்திய திருவேணி சேவை கழுத்து சேவை அது அதெல்லாம் பண்ணுச்சே. இந்த கைங்கரியத்தை பண்ண முடியல. அந்த ஆனந்த அனுபவத்தில் இங்கே வந்து அந்த கைங்கரியத்தை பண்ணோம் அகீந்திரபுரத்தில் அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு மேலே முடிவு சாத்துமுறையிலையும் சாத்துமுறை பாசுரத்துலேயும் 2வது பாசுரம் முடிவு பாசுரம். திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொரிசிதர் சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் தெளிபணிலும் சில கண்ணி சீரங்க செவ்வடி செழிய கதை முசலம் சூலம் திகழ்ந்ததும் அகில உலகுகள் கண்டை ஆயோர் அரங்களில் அடைய வடவில் இலங்க வாசின்னி நின்றதும் அடியும் அருகணையும் அறவாம் என்ன நின்று அடி அடையும் அடியரை அன்பினால் அஞ்சல் என்பதும் மகிழும் அமரர் கணங்கள் வானங் கவர்ந்திடா மலியும் அசுரன் புணர்த்த மாயன் துறந்ததும் வளரு மணிமணி மின்ன வானந்தி கொண்டிட மரமுறை முறைவணங்க மாறின்றி வென்னதும் சிகி இரவி மதியமுமிழ் தேசுந்த எண்டிசை திணிமருள் செக உகந்து சேமங்கள் செய்ததும் திகழ் அரவணையரங்க தேசன்ன மன்னிய திரிசுதர்சனர் செய்ய வீரன் புயங்களே அப்படின்னு இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கச்சே திருவாழியாழ்வானுக்கு 8 கைகளும் 8 ஆயுதங்களும் 8 கைகளில் 8 ஆயுதங்கள் இருக்கிறதா ஸ்தோத்திரம் பண்ணவர். இப்போ முடிவில் 16 கைகளை உடையவராகவும் 16 ஆயுதங்களை உடையவராகவும் ஸ்தோத்திரம் பண்ணி முடித்தார். அந்த பாசுரத்தை மேலே அனுபவிப்போம். இன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி, சித்தா நட்சத்திரம், ஆனி சித்தா நட்சத்திரம். அஸ்மத் சுவாமிக்கு ஆவணி சித்ரா நட்சத்திரம். இன்னைக்கு இந்த சித்ரா நட்சத்திரத்து இன்னைக்கு அதாவது சுவாமி அனுகிரகித்த அனுகிரகத்திலேருந்து அந்த அனுகிரக பரிவாகமாக இந்த கோதவம் ஒன்று இல்லாத தகவே கொண்ட அப்படின்ற பாசுரத்துக்கு அதாவது எந்த விதமான இடர்களும் அதிகமாக இல்லாத அது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தை அடியொற்றி இருக்கக்கூடியதான அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.